வணக்கம். ரா ஈட்டிங் புத்தகத்தில் திரு ஹோவனீஷன் அவர்கள் மூல நோய் பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் மூல நோயால் மிகவும் அவதிப்பட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அது இயற்கை உணவுனால் சரியாயிருக்கு. மூல நோய்க்கு முக்கிய காரணம் மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் ஒன்று தான். நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாற்றி நம்மளோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே நமக்கு மலச்சிக்கல் தீர்ந்து நம்மளோட குடல் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் பகிர்றேன். அதையும் பார்த்துங்க, அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மோர் சிக்னிஃபிகண்ட் ஸ்டில் வாஸ் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் மை பைல்ஸ். அதாவது தனக்கு கழிவுகள் வெளியேற்றம் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம போன காணொலியில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் இதை சொல்கிறாரு. இன்னும் சிறந்த விஷயம் என்னென்னா, என்னுடைய பைல்ஸ் மூல நோய் சரியாச்சு அப்படின்னு. மூல நோய் தான் எல்லா நோய்களுக்கும் ஆதி நோய். அதாவது மூல நோய்னா மூலம் ஆதி நோய் அதுதான். அது சரியானாலே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். Chronic hemorrhoids had given me no rest or repose for some 15 to 20 years. அதாவது மூல நோய் இருந்ததுனால அவருக்கு ஒரு ஓய்வே இல்லாமல் ஒரு 15-20 வருஷமாக அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. எவ்ரிடே, சம்டைம்ஸ் ட்வைஸ் அ டே, ஐ வாஸ் ஆப்ளிஜ்டு டு சேஞ்ச் மை அண்டர் கிளாத்திங். தினமும், அதுவும் சில நேரம் ஒரு நாளைக்கு 2 தாட்டி என்னுடைய உள்ளாடைகளை நான் மாற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. த இன்ஃப்ளமேஷன் நெவர் அபேட்டட். ஆனாலும் அந்த இது குறையவே இல்லை. தேர் வாஸ் கண்டினியூல் டிஸ்சார்ஜஸ் ஆஃப் பஸ், மியூக்கஸ் அண்ட் பிளட். அதாவது அதிலிருந்து சீலு, ரத்தம், அந்த மாதிரியெல்லாம் கழிவுகள் வெளியேறிட்டே இருந்துச்சு. Even after I had changed over to raw eating, in spite of the regulatory that had been introduced into the working of my digestive organs, the condition of my piles remained almost unchanged. நான் இயற்கை உணவுக்கு மாறினதுக்கப்புறமும் கூட என்னுடைய ஜீரண உறுப்புக்கள்லாம் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பைல்ஸ் அப்படியே இருந்துச்சு. After every physical effort or even after a simple walk, the irritation becomes so severe that I sometimes used to think that because of the morphological changes which had taken place, perhaps the piles did not wish to yield to raw eating, and that in the end I should be obliged to submit to a surgical operation after all. அதாவது ஒவ்வொரு வாட்டி என்னோடய முயற்சிக்கு அப்புறமும், இல்லாட்டி நான் நடந்தாலோ ஏதாவது உடல் அளவில் ஏதாவது உழைத்தாலோ அந்த இரிட்டேஷன், அந்த அரிப்பு அதிகமாயிரும். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த உருவ அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டதுனால மூல நோய் இனி மாறாது, நான் ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். பட் அட் த சேம் டைம் ஐ நெவர் லாஸ்ட் ஹோப் இன் த பவர் ஆஃப் நேச்சர். ஆனால் அதே நேரத்தில் நான் இயற்கையின் சக்தியின் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தேன். And indeed, a few months later, the condition began to show a definite improvement. சில மாதங்களுக்கு பிறகு என்னுடைய கண்டிஷன் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுது. Daily irritations changed to twice a week, then to once a week, once a month, and later still to once every 2 or 3 months, until finally the treatment was so successful that today I do not feel at all that I have even suffered from hemorrhoids. அதாவது டெய்லி இருந்த அரிப்புகள் ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி, அப்புறம் ஒரு வாரத்துக்கு 1 வாட்டி, அப்புறம் மாதத்துக்கு 1 வாட்டி, அப்புறம் 2 அல்லது 3 மாதத்துக்கு 1 வாட்டி, அப்புறம் அப்படியே சரியாகி இப்போ எனக்கு அந்த மூல நோய் இருந்துச்சுங்கிறதையே நான் உணராத அளவுக்கு எனக்கு உடம்பு நல்லா இருக்குது. The cure was especially speeded up when I began to take salads or sprouted wheat every day. அதாவது முளைக்கட்டின கோதுமையை அவர் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் இது சீக்கிரமாக சரியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஈரான் நாட்டை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் அங்கே கிடச்சிருக்க கோதுமையை பற்றி சொல்லியிருக்காரு. அதனால் அவரோட புத்தகத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் வாழைப்பழத்தை பற்றியெல்லாம் அவர் நிறைய சொல்லியிருக்க மாட்டார். காய்கறி உணவுகள், அப்புறம் இப்போ சிறிது பழ உணவுகள், அப்புறம் கோதுமை, இதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்பேஸ்லா பிரகாரம் நம்ம சவுத் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தேங்காய் மற்றும் வாழைப்பழம் மற்றும் நமது ஏரியாக்களில் விளையிற மற்ற பழங்கள், அதுவும் முக்கியமாக தேங்காயும் வாழைப்பழமும் தான் முக்கியங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். Now these circumstances bring us face to face with the most important truth. இந்த சூழ்நிலைகள் நம்மளை ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு சொல்லுது. It is a well-known fact that piles are caused by the weakening of the elasticity of the rectal walls and the distension of the veins at the lower end of the bowel. அதாவது நம்மளோட ஜீரண உறுப்பு மண்டலத்தில் அடிப்பகுதி, கீழ்ப்பகுதி, குதத்தின் கீழ்ப்பகுதியில் அங்கே இருக்கிற
மலக்குடல், அங்கே இருக்கிற சிறுகுடல் பெருகுடல் எல்லாத்தோடையும் எலாஸ்டிசிட்டி, அதாவது நெகிழ்வு தன்மை குறைகிறதுனாலையும் அங்கே இருக்கிற இரத்த நாளங்களில் விரிசல்கள் ஏற்படுறதுனாலையும் தான் மூலநோய் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இன் ரியலி அட்வான்ஸ்டு கேசஸ் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் தேர் ஒன்லி ரேடிக்கல் க்யூர். அதாவது ரொம்ப அந்த பைல்ஸ் வந்து முத்திருச்சுன்னா வந்து ஆப்ரேஷன் மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. த ஹீலிங் ஆஃப் பைல்ஸ் பை ரா ஈட்டிங் இஸ் அ ப்ரூஃப் தட் த்ரூ த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த டீஜெனரேட்டட் செல்ஸ் இன் த ஆர்கானிசம் பை ஆக்டிவ் செல்ஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் த வால்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன்ஸ் அண்ட் த பிளட் வெசல்ஸ் ஆர் கிராஜுவலி ரெனியூட் அக்வயரிங் த நெசசரி எலாஸ்டிசிட்டி அண்ட் ஃபர்ம்னஸ். அதாவது எனக்கு வந்து அந்த மூலநோய் சரியாச்சுங்கிறது வந்து எதை நிரூபிக்குதுன்னா, நம்மளோட சமைச்ச உணவு சாப்பிட்டதுனால சேர்ந்த உடம்புல இருக்கும் திசுக்கள் செல்கள் எல்லாம் வந்து திருப்பி நல்ல செயல்திறமையுடைய திசுக்கள் செல்களால் வந்து மாற்றம் செய்ய வைக்கப்படுது. அதாவது அதெல்லாம் வந்து மாறுது, செயலற்ற செல்கள் எல்லாம் வந்து செயலடையும் செயல்களாக மாறுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் அந்த மலக்குடலில் இருக்கிற சுவர்கள் இரத்த நாளங்கள் எல்லாமே புதுசாக மாறுறதுனால நமக்கு அந்த நெகிழ்வுத்தன்மையும் அந்த திடத்தன்மையும் தானாகவே ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. What is more important still is the fact that this process takes place simultaneously in the intestine, stomach, veins, capillaries and nerves and in every organ and gland without exception. இன்னும் முக்கியமான உண்மை என்னென்னா, இது எல்லாம் நம்ம உடம்புல ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒரே நேரத்தில் நடக்குது. நம்மளோட குடல், நம்மளுடைய வயிறு, நரம்புகள், இரத்த நாளங்கள், அப்புறம் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பு, ஒவ்வொரு சுரப்பு எல்லாத்துலேயுமே எந்தவித விதிவிலக்கும் இல்லாமல் எல்லா உறுப்புலையும் ஒரே நேரத்தில் நடக்குது. In other words, the disordered and diseased organism of the cooked eater is completely restored with a new complement of young, specialized and healthy cells. அதாவது நோயுற்ற உறுப்பு வந்து ஒரு சமைச்ச உணவு உண்பவரின் நோயுற்ற உறுப்புகள் வந்து திருப்பியும் புதுசாக நல்ல ஆரோக்கியமான செல்களால், நல்ல இளமையான செல்களால் திருப்பியும் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த மலச்சிக்கலை வந்து தீர்க்கிறதுக்கு நான் பின்பற்றின வழிகளை பற்றி ஏற்கனவே நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன். அந்த காணொளியோட லிங்க்கு வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இயற்கை உணவு இனிமை, இன்பம், இயல்பு, பிரம்மச்சரியம், பேரின்பம், பரவசம், பிரம்மாண்டம்.